அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். லா இலாஹா இல்லல்லாஹ். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனுக்கே புகழனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் எத்தகைய பண்புகளோடு திகழ்வார்கள் என்று பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதுல ஒரு இடத்துல பல இடங்கள்ல இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க, இறை நம்பிக்கையாளர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய இறைவன் ஒட்டுமொத்த திருமறை குர்ஆன்ல நம்ம பார்த்தோம்னா உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள், இவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லி ரெண்டு இடத்துல அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். அது பெர்ஃபெக்ட். அவங்களுடைய இறை நம்பிக்கை என்பது
ரொம்ப பெர்ஃபெக்டான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் அப்படின்றத பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 8 விதமான பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த 8 பண்புகளை அல்லாஹ் பட்டியல் போட்டு விட்டு இந்த 8 தன்மைகளும் எவருடைய உள்ளத்துல உறுதி கொண்டு அவர்களுடைய வாழ்வில இந்த தன்மைகளை சரியான முறையில கடைபிடித்து நடக்கின்றார்களோ உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம் வ மஃபிரத்தும் வ ரிஸ்குன் கரீம், இத்தகையவர்களுக்குத்தான் அவர்களுடைய ரப்பிடத்துல ரொம்ப கண்ணியமான உணவும் உயர்ந்த தரஜாவும் மன்னிப்பும் இருக்கின்றது என்று அந்த வசனங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 8வது அத்தியாயத்துல நாம எடுத்து பார்த்தோமேயானால் முதல் ஒரு 5-6 வசனங்கள்ல அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றான். அது குறித்த செய்திகளை தான் இந்த உரையில நம்ம காண இருக்கின்றோம். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் அப்படின்றதை பற்றி அல்லாஹ் துவங்கும் பொழுது இந்த போரில் கிடைத்த பொருள்களை பற்றி உன்னிடத்துல நபியை கேட்கின்றார்கள். யஸ்அலூனக அனில் அன்ஃபாலி குலில் அன்ஃபாலு லில்லாஹி வர் ரசூல், போர்ல கிடைத்த பொருள்கள் குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மட்டுமே உள்ளது. அவன் தான் முடிவெடுப்பான், அல்லாஹ் தான் முடிவெடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழியாக இது அறிவிக்கப்படும். அப்ப நீங்க எப்படி இருக்க வேண்டும், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ஃபத்தகுல்லா முதல் பண்பு, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இறையச்சம் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. இதை நாம் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சினால்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளனாக இருக்க முடியும். இறை நம்பிக்கை என்பது நம்மிடத்துல முழுமை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த தக்வா அது சரியான முறையில் இருக்க வேண்டும். ஏனால் நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் வைக்கக்கூடிய அடிப்படையான அம்சம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையான அம்சம் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சவாதிகளிடத்திலிருந்து மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம நீங்க எதை செஞ்சாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய பய உணர்வு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம நாம எவ்வளவு பெரிய இபாதத்துகளை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனாலதான் யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரிஸு ஆதிக்கும் வரிசா வ லிபாசு தக்வா தாலிக கைர், ஆதமுடைய மக்களே, உங்களை நீங்களே அலங்காரம் செய்து கொள்வதற்காக பல்வேறு விதமான ஆடை அணிகலன்களை உங்களுக்கு நாம் இறக்கி இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் அணிய வேண்டிய ஆடையிலேயே மிக முக்கியமான சிறந்த ஆடை எது தெரியுமா? தக்வா என்ற ஆடை. அந்த தக்வா என்ற ஆடை இருக்கின்றதே அதுதான் சிறந்த ஆடை. அந்த ஆடையை நீங்க அணியாம விட்டுட்டீங்கன்னா மொத்தமா போச்சு எல்லாம் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான். அப்ப இறையச்சம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான பண்பு. அந்த பண்பு இல்லாவிட்டால் ஒண்ணும் இல்லாம போயிடும். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அழிந்து நாசம் ஆகிவிடும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கடுத்து அல்லாஹ் இரண்டாவதாக சொல்லி காட்டுகின்றான், அஸ்லிஹு பைன ஜாத்திக்கும், உங்களுக்கு மத்தியில நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் அடுத்த ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். நமக்கு மத்தியில இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் ஒருவருக்கு ஒருவர் அவங்க உற்ற தோல் நண்பர், அவர்கள் சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், அவர்கள் சகோதரர்கள். அவர்களுக்கு மத்தியில நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அப்படி நீங்க இணக்கத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், இந்த இடத்துல அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், இதன் மூலம் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில நாம நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது மிக முக்கியமான இறை நம்பிக்கைக்குரிய இறையச்சத்திற்குரிய பண்பாக திகழ்கின்றது. ஆனா பெருவாரியானவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? 2 பேர் நல்லா இருந்தா பிடிக்காது, எப்படியாவது பஞ்சாயத்தை கிளப்பி விட்டு பிரிச்சு விடுறதுல மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஆனந்தம் அடையக்கூடியவர்களாக மக்கள்ல பெருவாரியானவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போய் ஒருத்தவர்கிட்ட பேசுறாங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், அந்த பிரச்சனையை ரிசீவ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு மத்தியில யாருக்கும் அவருக்கும் பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சீர் செய்து சரி செய்து
அவர்களுக்கு மத்தியில இணக்கம் அதிகமாவதற்கு உண்டான வேலையை பார்க்க வேண்டும். ஆனா என்ன செய்வாங்க, அப்படியா உன்னை பத்தி அவன் அப்படி சொன்னானா, நீ சும்மாவா விட்ட, எகிரி அடிச்சிருக்க கூடாதா, நானா இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா, நீ மேற்கொண்டு ஏற்றி விட்டு இணக்கத்தை நாசமாக்கக்கூடிய வேலைகளை முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர் நிறைய செய்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில நாம இணக்கத்தை அதிகமாக்க வேண்டும். அப்பதான் நாம அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அப்படி நீங்கள் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் லால்லக்கும் துருகமோ, நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அற்புதமான முறையில நமக்கு இதை சிலாகித்து சொல்லி காட்டுகின்றார். இது இரண்டாவது பண்பு. மூன்றாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களே ஆனால், அல்லாஹ்வை நீங்க நம்புறீங்களா, மறுமை நாளை நீங்க நம்புறீங்களா, சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறீங்களா, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றீர்களா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், ரசூலஹு அவனுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். இன்குன்தும் முஃமினீன், உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தா அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். நீங்கள் அப்பதான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் அடுத்த பண்பை சொல்லி காட்டுகின்றான். இந்த பண்பு எத்தனை பேரிடத்துல சரியாக இருக்கின்றது யோசனை பண்ணி பாரு. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரும் அவங்களுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹ் பொருந்தி கொள்வானா, இது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டி தந்த வழிமுறையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அனுமதித்திருக்கின்றார்களா, அல்லாஹ் இதை அனுமதித்திருக்கின்றானா என்ற அடிப்படையில் நம்முடைய செயல்பாட்டை அமைத்தால் மட்டுமே நாம் உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியும். ஆனால் பெருவாரியானவருடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது, ஊர் உலகத்துக்காக அவங்களுடைய திருப்தியை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒரு திருமணம் நடக்குதா, அதுல மார்க்கத்துக்கு முரணான அட்டூழியம், அனாச்சாரம், எவ்வளவு அநியாயங்கள், திருமணம் என்ற பெயரில இஸ்லாமிய சமுதாயம் அடிக்கக்கூடிய கூத்துக்களுக்கு ஒரு அளவில்லாமல் இருக்கின்றது. எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய நபர்களாக தெரிகின்றார்கள். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு குத்து டான்ஸ் ஆடக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறிவிட்டது. அவ்வளவு மிக இழிவான ஒரு நிலைக்கு போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்ன என்பது குறித்து தங்களுடைய உள்ளத்துல எந்த அச்சமும் கிடையாது. பார்க்கின்றோமா இல்லையா? எவ்வளவு அனாச்சாரங்கள், எவ்வளவு அட்டூழியங்கள், வீண் விரயங்கள், எவ்வளவு மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள். திருமணம் என்ற பெயரில் வீண் விரயம் என்றால் அவ்வளவு காசை அள்ளி இறைக்கின்றார்கள். அவ்வளவு அந்த கூத்தாடிகளுடைய பேனர்கள் வைக்கப்படுகின்றது, இது போன்ற கட் அவுட்டுகள் வைக்கப்படுகின்ற. திருமணம் என்ற பெயரில் வான வேடிக்கைகள் விடப்படுகின்றது. பொண்ணை வச்சு வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு புல்லட்டை வச்சுக்கிட்டு மணமகன் அந்த திருமண மண்டபத்துக்குள்ளே ரவுண்ட் அடிக்கிறாரு. அந்த அளவிற்கு இவர்கள் எந்த அளவிற்கு மார்க்க வரைமுறையை மீற வேண்டுமோ, மீற முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கும் உடைய தூதருக்கும் எதிரான போக்கை கையாளக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? இது மட்டும் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நாம் அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்களா, சமயனா அத்தானா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதை தவிர வேறு பேச்சு பேசக்கூடாது. வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றான், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது. வமை யஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபகத் லல்ல லலாலம் முபீனா. யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார்களோ அவர் தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டார். வமை யஸில்லாஹு வ ரசூலுஹு فإن له نار جهنم خالدين فيها أبدا. யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட மறுக்கின்றார்களோ, மாறு செய்கின்றார்களோ அவர்களை நரக நெருப்பிற்குள் நான் போட்டு பொசுக்குவேன், அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக கிடப்பார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றானே. அப்ப அல்லாஹ்வுக்கு அஞ்சனுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணுமா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலு அமாலக்கும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு நீங்க கட்டுப்படுங்க, அவனுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நாசப்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்.
இப்ப தொழுகிறதுல இருந்து, நோன்பு வைக்கிறதுல இருந்து, ஹஜ் செய்யறதுல இருந்து, என்ன பிற இபாதத்துகளை நாம செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நாம செஞ்சாதான் நாம உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். அல்லாஹ் அடுத்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார். அப்ப ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அஸ்லிஹு தாத்த பைனிக்கும், உங்களுக்கு மத்தியில நீங்கள் உங்களுடைய நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய செயல்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களா இருந்தா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அவருடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. 3 செய்தி அல்லாஹ் சொல்லிட்டான். 4வது செய்தி அல்லாஹ் முன்வைக்கின்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துகிரல்லாஹு வஜலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அடுத்து உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்புகள் என்ன தெரியுமா? அவருடைய நிலை என்னவாக இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால், இதா துகிரல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால், வஜ்லத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய பயத்தால் நடுநடுங்கிவிடும். இது இறை நம்பிக்கையாளனுடைய முக்கியமான பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எத்தனை பேர் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் நம்முடைய உள்ளங்கள் நடுநடுங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நடுநடுங்குதுன்னா எல்லா நேரத்திலையும் ஆடிக்கிட்டே அப்படி விளங்கிடக்கூடாது. பல பேர் அப்படி தப்பா விளங்கிறான். ஒரு முறை ஒரு பள்ளிவாசல்ல நம்ம அந்த ஏகத்துவ விஷயங்கள் அப்பதான் தெரிந்து வரக்கூடிய நேரத்துல ஒரு பள்ளிவாசல்ல போய் தொழுவோம். தொழுதா பக்கத்துல நிக்கிறவர் ஒவ்வொரு தடவையும் இப்படியே நம்மளை இடிக்கிறார். தொழுகையில நிக்கிறவரு அங்கிட்ட நம்மளை இடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னன்னு நமக்கும் புரியல. அதோட சலான் கொடுத்து முடிச்சவனையும், என்னங்க பாய் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை இப்படி இடிக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு சொன்ன விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. என்ன, அதாவது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டான்? இதா துக்கிரல்லா வஜ்லத்து குலூபுஹும், உள்ளங்கள் ஆடுன்றான். அல்லான்னு சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டாரு, ஆடுது எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஆடுது, அர் ரஹ்மான் ஆடுது. அல்லாஹ்வை பத்தி சொல்லப்பெல்லாம் எனக்கு ஆடுது அப்படின்றாரு. ஆடுதா? உள்ளம்ல ஆடுன்னு சொன்னா உடம்பு ஆடுன்னு சொல்லலையே அல்லாஹ், அப்படி சொல்லலையே. உடம்பு ஆடுன்னு சொன்னா உடம்பு ஆடுன்னு சொல்லலாம். உள்ளம் ஆடும் அப்படின்னா எந்தேனும் ஒரு தீமையை நம்ம செய்கின்றோம், ஒரு தவறை செய்கின்றோம், அந்த நேரத்துல படைத்த ரப்பு இதை தடுத்திருக்கின்றான் என்று சொல்லி அவருக்கு அறிவுறுத்தப்பட்டால் அல்லாஹ்வுடைய பயத்தால் நடுநடுங்கி விடுவார். இதுதான் உள்ளம் நடுங்கக்கூடிய நிலை என்பது. அல்லாஹ்வுடைய பயம் வந்துச்சுன்னு வைங்க, நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யப்படுகின்றது. அதெல்லாம் கண்கூடாக பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் ஊட்டப்படுகின்றது, ஆசை அதிகரிக்க வேண்டும், படைத்த இறைவனுடைய பயம் அதிகரிக்க வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அவருடைய பயத்தால் நடுநடுங்கிவிடும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணியக்கூடியவராக அவர் இருப்பார் என்பதை 4வது பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானா, அது அவர்களுடைய இறை நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எத்தனை பேருக்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது அவர்களுடைய இறை நம்பிக்கை அதிகரிக்கின்றது. இது இறை நம்பிக்கை நமக்கு இருக்கா இல்லையா என்பதற்கு உண்டான அளவீடு இந்த வசனம். உண்மையிலே அல்லாஹ்வை நம்ம நம்புறோமா? அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்துல வந்திருக்கின்றதா? அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நாம நம்முடைய அடியாள உள்ளத்துல நாம நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமா என்பதற்குண்டான அளவீடு எது? அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதப்பட்டா நமக்கு நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். எவ்வளவு பேர் திருமறை குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுறோம், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை வாசிக்கின்றோம், எனக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன், நம்மளுடைய உள்ளத்துல ஏதோ பிரச்சனை, நோய் இருக்குன்னு விளங்கிறோம். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். அதுதான் சார்ஜர். இது ஈமானை சார்ஜ் செய்வதற்கு உண்டான சார்ஜர். செல்போனுக்கு சார்ஜ் போடுறோமா இல்லையா? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா பாத்ரூம் போறோமா இல்லையா, செல்போனுக்கு சார்ஜை போட்டுட்டு போறது தெரியுதுல. ஏன் சார்ஜ் இல்லாவிட்டால் அந்த செல்போனுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் போய்விடும்.
அப்ப நாம நம்மளுடைய ஈமானை சார்ஜ் ஏற்றுவதற்கு உண்டான சார்ஜர் எது? திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆனை ஓதி நம்முடைய ஈமானை நாம சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஈமான் சுவிட்ச் ஆஃப் ஆகி போயிடும். சைத்தானிடத்திலிருந்து ஏராளமான அழைப்புகள் வந்துகிட்டு இருக்கு. நமக்கு டெய்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவனிடத்திலிருந்து அழைப்பு வந்துகிட்டே இருக்கு. அப்ப அப்படி வரும்பொழுது நம்முடைய ஈமான ஆட்டம் காணக்கூடியதாக அவனுடைய அழைப்புகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஈமானை ரீசார்ஜ் பண்றதுக்கு உண்டான வேலையை செய்யணுமா இல்லையாங்க? செய்கின்றோமா? எவ்வளவு பேர் திருமறை குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்கின்றோம்? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? திருமறை குர்ஆனுடைய கல்வி என்பதுதான் கல்வியிலேயே மிகச்சிறந்த கல்வி. எத்தனை பேர் திருமறை குர்ஆனோடு தொடர்பை வைத்திருக்கின்றோம்? திருமறை குர்ஆனை வாசிக்கின்றோம், எந்த விதமான மாற்றமும் ஏற்படல. எரும மாட்டு மேல மழை பெஞ்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல, மாற்றமும் இல்ல. இறை எச்சத்தினுடைய அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்துல வரல அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் நோய் இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய உள்ளத்தை சரி செய்யணும். அதுக்கும் எது பயன் தரும் அப்படின்னா திருமறை குர்ஆனை கொண்டுதான் அதை சரி செய்யணும். அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டுதான் சரி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த பய உணர்வை கொண்டுதான் அதை நாம சரி செய்ய முடியும். அப்ப திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்களை யார் வாசிக்கின்றார்களோ நம்முடைய உள்ளத்துல ஈமானிய உணர்வு அதிகரிக்க வேண்டும். அப்படி அதிகரிக்கல அப்படின்னா நாம் அல்லாஹ்வை நம்புவதாக சொல்வது சும்மா சொல்றோம்னு இருக்கும். இதே வசனங்கள் தானங்க, இதே வசனங்களை தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். இறை நம்பிக்கையாளர்களுடைய அந்த உள்ளத்துல உள்ள ஈமான் அதிகமாச்சா இல்லையா? நபித்தோழர்களுடைய உள்ளத்துல உள்ள ஈமான் அதிகமாச்சுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை ஓத சொல்லி கேட்கின்றார்களே, அப்படி ஓதி காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதை கேட்டுவிட்டு அழுதார்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் வடித்தார்களே. ஆனா நம்மளும் ஓதுறோம், எனக்கு கண்ணீரே வரமாட்டேன், பய உணர்வு. ஏதாவது ஒரு இடத்துலயாவது அல்லாஹ்வுடைய பயத்துல 2 சொட்டு கண்ணீர் வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் வருதா? நம்ம என்ன அழுகாத ஆட்களா? ஒரு சீரியல்ல எவனாவது ஒருத்தவனை கொலை பண்ணிட்டான், குத்திட்டான்னா உடனே உட்கார்ந்து கண்ணீர் ஊத்து. ஆஹா, இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களே, இப்படி கொலை பண்ணிட்டாங்களே, இப்படி குத்துயிர் முளையரமா கிடக்குறாளே, அதோட தொடரும் போட்டாங்களே, நாளைக்குதான் தெரியும் இவங்க ஆஸ்பத்திரியில சேர்த்து இவனை பொழைச்சானா செத்தானான்றது என்று சொல்லி வேதனைப்படுறோம். அப்படிப்பட்ட ஆள்கள் நிறைய இருக்கின்றது. அப்ப இப்படியெல்லாம் வேதனைப்படக்கூடியவர்கள் படைத்த இறைவனுடைய செய்தியை கேட்டு தங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரல, தங்களுடைய உள்ளத்துல ஈமானை அதிகரிக்கவில்லை என்றால் அப்ப நம்முடைய ஈமானுடைய நிலை என்ன? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி யோசனை பண்ண வேண்டும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு வஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவருக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அடுத்த பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்பு என்ன? அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் தங்களுடைய இறைவனையே முழுமையாக சார்ந்திருப்பார்கள். தவக்குல் வைக்கிறதா இருந்தா அல்லாஹ் மேல முழுமையா தவக்குல் வைப்பார்கள். படைத்த இறைவன் தான் நமக்கு கதி, படைத்த இறைவன் தான் எனக்கெல்லாம், படைத்த இறைவன் தான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவன், என்னுடைய ரப்பு எனக்கு இருக்கின்றான், என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த உறுதிப்பாடு எவருடைய உள்ளத்துல இருக்கின்றதோ அவர்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர். எத்தனை பேர் இந்த உறுதிப்பாடு? யோசனை பண்ணி பாரு. ஏதேனும் ஒரு சின்ன துன்பம் துயரம் தொடர்ச்சியா வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், உடனே அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிச்சிரு. அல்லாஹ்வுக்கு வேற வேலை இல்லையா? நான் தான் கிடைச்சனா, வேற எவனும் கிடைக்கலையா? நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எவ்வளவு இபாதத்துக்களை செய்யறேன், அல்லாஹ் என்ன செய்யறான்? என்னையே சோதிச்சுக்கிட்டு இருக்கிறானே. அல்லாஹ் யாரை அதிகமாக நேசிக்கின்றானோ, யாருக்கு அதிக நன்மைகளை தர வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவர்களை அல்லாஹ் அதிகமா சோதிக்கை செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்களா இல்லையா? அவன் யுசிபு மின்ஹு, யாரை அல்லாஹ் சோதிக்க விரும்புகின்றானோ அவர் என்ன செய்வான்? யாருக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வழங்க விரும்பி விட்டானோ அவன்
யாருக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை அந்த ஹைரை நாடி விட்டானோ அவர்கள் என்ன செய்வான், யுசிப் மின்ஹு, அவரை அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்களே, அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் சோதிக்கத்தானே செய்வான். அப்ப இறைவன் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும். ஆனா நம்மள பெருவாரியானவருடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னா, அல்லாஹ் மேல ஏதோ ஏனாதானன்ற நம்பிக்கை, இறைவன் மேல உள்ள நம்பிக்கை என்பது அல்லாட்ட கேட்கும் பொழுதே இறைவா நீ கொடுத்தா கொடு, இல்லாட்டி விடு, இப்படி கேட்கிற ஆள்கள் இருக்கின்றது. இறைவா நீ தான் தர வேண்டும், இப்படி கேட்க வேண்டும். நம்முடைய தேவைகளை அப்படி அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். அல்லாஹ்வை விட்டால் வேற யார் இருக்கா நமக்கு இந்த அந்த உறுதிப்பாடோடு கேட்கணுமா இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீதே முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையை வச்சு பாருங்க, அல்லாஹ் நமக்கு தருவாங்க. ஒரு வாரம் துவா செய்யறது, ஒரு 10 நாள் துவா செய்யறது, 10 நாளா நான் கேட்கிறேன் அல்லாஹ் கொடுக்கல, அவன் தான் உங்க வீட்டு வேலைக்காரனா? நீங்க நினைச்ச நேரத்துல அவனுக்கு அது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நேரம் இருக்கின்றது. அல்லாஹ் அந்த நேரத்தை அது வரைக்கும் சோதிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களா இல்லையா? எந்த அளவிற்கு அல்லாஹ் சோதிப்பான் அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் கேட்கிறான், அத இவன் உண்மையிலேயே உறுதிப்பாடோடு கேட்கிறானா இல்லையா என்பதை அல்லாஹ் டெஸ்ட் பண்றதுக்காகவே அல்லாஹ் கொடுக்காம லேட் பண்ணுவான். உனக்கு இந்த நேரத்தை தான் கொடுக்கணும் அல்லாஹ் வீழ்ச்சி வச்சானா, அது வரைக்கும் அல்லாஹ் நம்ம பொறுமையா இருக்கிறோமா இல்லையா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், உங்களில் ஒருவர் தனக்கு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கின்றார், பிரார்த்தனை செய்து விட்டு அவர் என்ன செய்யறாரு, எனக்கு பதிலளிக்கப்படல அப்படின்னு சொன்னார்னு வைங்களேன், அவருக்கு பதில் அளிக்கப்படாது. நான் எப்பூரு தாவுத்து, நான் என்னுடைய இறைவனை பிரார்த்தித்து அழைத்தேன், மாலம் இஸ்தஜுபுலி, அல்லாஹ் எனக்கு பதில் கொடுக்கலன்னு ஒருவர் சொல்லி அவசரப்படாத வரை அவருக்கு அல்லாஹ் பதிலளிப்பான். அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுவான். அப்ப நம்ம என்ன செய்யறது, கேட்டு பாக்குறது, தரல, சரி ஓகே, அப்பா அல்லாஹ் கொடுக்க மாட்டான், வேற எங்கிட்ட தர்கா பக்கம் போயிடும் அப்படி கிளம்பிடு. பல பேர் அப்படி கிளம்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாம் பார்க்கின்றோம். அப்ப நாம இறைவனையே முழுமையாக சார்ந்திருக்கக்கூடியவர்களாக, இறைவனையே முழுமையாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது அடுத்த பண்பு. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். 7 மற்றும் 8வது பண்பு, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழுகை என்ற இந்த அடிப்படை எத்தனை பேரிடத்துல சரியாக இருக்கின்றது? தொழக்கூடியவர்களாக எத்தனை பேர் சரியாக தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? ஐவேளை தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கின்றோம்? வெள்ளிக்கிழமை ஜும்மா வேற வழி இல்ல, எல்லாரும் கடையடைச்சு ஆகணும்னு உட்கார்ற ஆட்கள் இருக்கு. சுபுடைய தொழுகை எத்தனை பேர் சரியா தொழுகிறோம்? யோசனை பண்ணி பாரு. இப்ப இங்க நிரம்பி, அங்கிட்டு நிரம்பி, மேல நிரம்பி, அப்படியே நிரம்பி வழியுது. சுபுல பாருங்க, 4 பேர் 5 பேர் இருக்கிற ஃபேன் எண்ணிக்கைக்காவது ஆள் வரணுங்க. ஒரு 10 ஃபேன் போட்டு வச்சிருக்காங்க, 10 பேராவது நிக்க வேணாம். இந்த மாதிரியான நிலைமை இருக்கின்றது. எல்லாரும் நம்ம என்ன, எல்லாரும் வெளிநாடு அமெரிக்காவுக்கு போயிட்டோமா, ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போயிட்டோமா? எல்லாம் இதே அபிராமத்துல தானே இருக்கும். அதுவும் சுபு நேரம் என்பது வேற வேலை வெட்டெல்லாம் முழுவதும் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்து தூக்கத்தை வெறுத்து தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் எத்தனை பேர்? மன் சல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றி விட்டாரோ, தொழுது விட்டாரோ, அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தொழுகைக்காக சுபுஹ் தொழுகைக்காக ஒருவரை இகாமத்து சொல்ல சொல்லி இமாமமாக நியமித்து விட்டு தொழுகையை நடத்த சொல்லிவிட்டு அப்படியே போய் தொழ வராமல் யாரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் உசுரோடு தீ வைத்து கொளுத்த என் உள்ளம் விரும்புகிறதே என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்படியே வச்சு கொளுத்தி விட்டா அவனுடைய நிலைமை என்ன? சாதாரண விஷயமா? சுபுஹ் தொழுகாம தூங்குறது என்பது சாதாரண விஷயமா? யாருக்கு எந்த உறுத்தலும் கிடையாதுங்க. உசுரோடு தீ வைத்து கொளுத்தப்படுவதற்கு உண்டான ஒரு வேலை அது. நம்ம செய்யக்கூடிய தவறு எந்த உறுத்தலும் கிடையாது.
வந்து தொழக்கூடிய 5 பேரையும் பார்த்தா 80 வயசு, 73 வயசு, 65 வயசு. இப்ப இளைஞர்கள்லாம் என்ன, இளரத்தம்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அப்ப நம்மெல்லாம் அல்லாஹ் நமக்கு தொழுகையை கடமையாக்கலையா? சுபு தொழுகை நம்ம மேல எல்லாம் கடமை இல்லையா? அப்ப ஒரு தூக்கத்தை வெறுத்து வர முடியல அப்படின்னா நம்ம இஸ்லாத்துக்காக என்ன செய்ய போகின்றோம்? அல்லாஹ்வுக்காக என்னத்தை செய்ய போறோம்? படைத்த இறைவனுக்காக, சொர்க்கத்துக்காக என்னங்க நாங்க செய்ய போறோம்? நம்ம செய்ய போறோம். நமக்கெல்லாம் ஒரு நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணா என்ன ஆகும் நம்மளுடைய நிலைமை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தயார் பண்ணாங்கல்ல, நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணி கேட்டாங்களா இல்லையா? என்ன சொல்ற என்று சொல்லும் போது அல்லாஹ்வுக்காக அவர்கள் தியாகம் செய்தார்களே, அந்த மாதிரிலாம் நம்ம சாதாரண தூக்கத்தை தியாகம் செய்ய முடியவில்லை. நமக்கெல்லாம் நெருப்பு குண்டம் தயாரானால் அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் சொல்லிட்டு ஓடி விடுவோம். அதுதான் நம்மளுடைய பெருவாரியாருடைய நிலைமை. அப்ப தொழுகை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு முஸ்லிமுக்கும் காபிருக்கும் உள்ள வேறுபாடு தர்க்குஸ்ஸலா, தொழுகையை விடுவதில் உள்ளது என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இன்ன அவ்வலமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்துஹு. ஒரு அடியானிடத்துல மறுமையில விசாரிக்கப்படும் பொழுது அவனிடத்தில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றியது. இன் ஸலுஹத், அது அவனுக்கு சரியாக அவன் அதை நிறைவேற்றி இருப்பானே ஆனால் கது அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி அடைந்து விட்டான், அவன் ஈரேற்றம் பெற்று விட்டான். இன் ஃபஸதத், அதை அவன் நாசப்படுத்திட்டானா, அதை வீணாக்கிட்டானா, வகத் ஹாப வ ஹஸிர, அவன் தோல்வி அடைந்து விட்டான், நஷ்டவாளி ஆகிவிட்டான் என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். உண்மையான இறை நம்பிக்கையாளனுடைய அளவீடு அதுதானுங்க. வர்ற தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை பேர் கரெக்டா தொழுவ வர்றோம், எல்லாம் கரெக்டா அந்த இக்காமத்து சொல்ல போற நேரத்துல வருது, பாத்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கிறோம். நம்ம எல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். முன்கூட்டியே வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, அடுத்து வரக்கூடியவர்களுக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, அடுத்து ஆடு, அடுத்து கோழி, அடுத்து முட்டைன்னு ரசூல் சொல்றாங்க. இமாம் உரை நிகழ்த்தி ஆரம்பித்து விட்டால் வானவர் ஏட்ட சுருட்டிட்டு உட்கார்ந்து துவா அந்த உரையை கேட்க ஆரம்பித்து விடுவார் ரசூல் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? முட்டை கூட நமக்கெல்லாம் கிடைக்காது. அதுதான் நிலைமை. முட்டையா வாங்கிட்டு வந்திருக்கானே, முட்டை கூட கிடைக்காத அளவுக்கு தான் நம்மளுடைய நிலைமை இருக்கின்றது. இதே இப்படி அறிவிச்சு பாருங்க, யார் ஒருவர் வெள்ளனைய வர்றாரோ அவருக்கு ஒரு ஒட்டகத்தினுடைய ரூபா தரப்படும், ஒரு 2 லட்சம். அடுத்து வரக்கூடியவருக்கு மாட்டினுடைய ரூபாய் தரப்படும், ஒரு மாட்டினுடைய மதிப்பு எவ்வளவோ அவ்வளவுக்கு பணம் தரப்படும். அப்படின்னா 9 மணிக்கெல்லாம் பள்ளி நிரம்பிடும், ரோட்ல தான் சொல்லுவோம். அப்பனா என்ன நம்ம அளவீடு வச்சிருக்கிறோம்? காசு, பணம், துட்டு, மணினா என்ன வேணாலும் நான் தியாகம் பண்ண தயார். இது 5 மணி காலையில இக்காமத்து எத்தனை மணிக்கு? 5:20. 5:15 வர்ற ஆளுகள் எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாய் பணம் தரப்படும் சொல்லப்பட்டா நம்ம வீட்டுக்கு போவோமா? பாய் வாங்கிட்டு போயிடும் பாய், எதுக்கு பாய், நைட்டே இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்களே, பள்ளி வாசல்ல தொலை வர சொல்லி உங்களுக்கு சொன்னால் வர மறுக்கின்றீர்கள், அதுல ஆர்வம் செலுத்த மறுக்கிறீங்க. உங்களுக்கு ஆட்டுக்கால் குழம்பு இலவசமா தருவதாக சொன்னால் வருவீர்களா இல்லையா என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்பனா உலக ஆதாயம் பெருசா இருக்கு, மறுமை சின்னதா தெரியுது நமக்கு. இங்க கொடுக்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு தெரியுது, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தின் மதிப்பு தெரியல. அப்படின்னா நம்ம எப்படி உண்மையான இறை நம்பிக்கையாளர் ஆக முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இன்னல்லதீன அல்லதீன யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதோடு அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை செலவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லா நிலையிலையும் செலவிட வேண்டும், சிரமத்திலையும் செலவிட வேண்டும், பொருளாதாரம் இருக்கக்கூடிய நிலையிலையும் செலவிட வேண்டும். இதை அடுத்த பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு செலவிடுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ்வுடைய பாதையில செலவிட்டு நல்லவற்றை உண்மைப்படுத்துகின்றாரோ அவருடைய வழியை நாம் அவருக்கு இலகுவாக ஆக்கி தருவோம்.
அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம்மாமம் பகில வஸ்தக்னா வகذب بالحسنى فسنيسره للعسرى. யார் தன்னை தேவையற்றவனாக கருதி கஞ்சத்தனம் பண்ணி நான் அவனுக்கு சொன்ன கட்டளைகளை பொய்யாக்கினானோ அவனுக்கு அவனுடைய வழியை நான் சிரமமாக்கிடுவேன் அப்படின்ற அல்லாஹ். அப்ப இத்தகைய எச்சரிக்கைக்கு பயந்து இந்த பண்புகளை அல்லாஹ் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுக்குரிய பண்புகளாக எதை சொன்னாலும் அந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில நாம நடைமுறைப்படுத்தி சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற வேண்டும். இறுதியாக தொகுத்து சொல்றோம், உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளாக அல்லாஹ் பட்டியலிடுவது பத்தக்குல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அஸ்லிஹு ஸாத்த பைனிக்கும், உங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபஅத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் ஃபஅத்தியுல்லாஹ் வ ரசூலஹு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அவனுடைய தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க. உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அவனுடைய பயத்தால் வஜ்லத் குலூபுஹும் நடுநடுங்கிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு வாசித்து காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமானை அது அதிகரிக்க செய்யும். அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீதே முழுமையாக தவக்குல் வைப்பார்கள். அல்லதீன யுகீமூன ஸலா. அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. இவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். லஹும் மக்ஃபிரத்துன் இன்த ரப்பிஹிம் லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம் வ மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். இத்தகையவர்களுக்கு தான் தங்களுடைய ரப்பிடத்தில கண்ணியமான உணவும் மன்னிப்பும் உயர்ந்த தரஜாக்களும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த தரஜாக்களை பெறக்கூடிய நன்மக்களாக அந்த ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்போட இந்த இதை முடிச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அபிராமம் கிளை சார்பாக இங்கே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கிளை நிர்வாகிகள் மிகுந்த சிரமத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாம் குறித்த செய்திகளை நாம் இஸ்லாமியர் அல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு மத்தியில புரிதலை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய செய்தியை அவர்களுக்கு நாம் அறிவிப்பு செய்து நமக்கு மத்தியில் ஒரு பரஸ்பர ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதோடு நம்முடைய கடமையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பிரமத அன்பர்கள், உங்களுடைய நண்பர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களை நீங்க அழைத்து வர வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா பல்லி ஓ அன்னி வலம் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்க கேட்டா கூட அதை போய் அடுத்த ஆளுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர். நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதை நாம போய் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தாமுருன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே மிக சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். காரணம் என்ன? நீங்க நல்லதை ஏவுறீங்க, தீயதை தடுக்கிறீங்க, அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதனாலதான் நீங்க சிறந்த சமுதாயம். அப்ப சிறந்த சமுதாயத்துக்குரிய தகுதி நமக்கு இருக்கின்றதா இல்லையா என்பதற்கு உண்டான அளவீடே நம்ம அடுத்த ஆளுக்கு எடுத்து சொல்லணும். அப்ப அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, அதுக்கு உண்டான அழைப்புகள் இருக்கு. உங்களுடைய நண்பர்களுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுங்க, அவங்களுடைய நம்பர்களை வாங்குங்க. நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு திருப்பி போன் பண்ணி ரிமைண்ட் பண்ணுங்க. ஒவ்வொருவரும் ஒரு 5 பேரை குறைந்தது, உங்களுடைய 5 பேர் பிரமத நண்பர்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க, குறைந்தது ஒரு 5 பேர் நீங்க ஃபாலோ பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த செய்தியை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக மாறலாம். நம்முடைய கடமை நாம நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்கு அது ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பதை சொல்லி
அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.